7 விதமான ஆழங்கள் வேதத்தில் காணப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:18 இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் குறித்து கொள்ளுங்க. 2வது ஆழம் என்னன்னா, ரோமர் 11:13 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பதின் ஆழம் குறித்து கொள்கிறவங்க வெறும் வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அப்புறம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. முதல்ல எபேசியர் 3:18, 2வது ரோமர் 11:13, 3வது சங்கீத புஸ்தகம் 36:6 கர்த்தரின் நியாயத்தின் ஆழம். சங்கீதம் 92:5 கர்த்தருடைய யோசனைகளின் ஆழம் இருக்கிறது. சங்கீதம் 64:6 இருதயத்தின் ஆழம் இருக்கிறது. 5வது யோபு 12:22 அந்த காலத்தில் இருக்கிற ஆழம். 7வது ஆழம் வெளிப்படுத்தும் விசேஷம் 2:24 சாத்தானின் ஆழம் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தது ஒரே ஒரு ஆழம்தான். என்ன ஆழம்? இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம். அன்பான காரியமே நமக்கு இவ்வளோ மனவேதனை கொடுக்கும். ஏன் மனவேதனைனா, மனதுக்குள்ளே அவ்வளோ சிங்காசனங்கள் இருக்கிறது, அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. இதில் எங்கேயாவது சிக்கியிருக்கிறோமா? உலக சிநேகத்தில் பாருங்கள், பார்வனை தள்ளி விடுறோமா? வாழ்க்கையில் வேணாயா பார்வோன், குதிரை வீரனும் வாங்கினான். குதிரை மேலே ஏறுறவன் ஒரு தனி அந்தஸ்து கொண்டவன் அந்த காலத்தில். இப்போ சைரன் காரில் வர மினிஸ்டர் மாதிரி வேணாயா. பிரதம மந்திரி அல்லது தலைமை உச்சகட்டம், அதிகாரத்தின் உச்ச மையம், அதிகார மையம், பவர் சென்டர் வேணாயா. யாருமே வேணாமா? அப்போ உனக்கு இங்கே இடம் இல்லை. வேணாயா, அதுவும் வேணாயா. நான் செங்கடல் வழியை இது மாதிரி சொல்கிறாதீங்க, லூசுன்னு நினைப்பான். நான் சொல்கிறேன், நமக்கு கர்த்தர் திறக்கிற வழி அற்புதமான வழி. அந்த வழியிலே நான் நடந்தால் தான் துதிக்க முடியும், பயமில்லாமல் வாழ முடியும். மனுஷன் போட்டு கொடுக்குற வழி, மனுஷன் வரைந்து கொடுக்குற வரைபடம் இதெல்லாம் வேலைக்காகாது. ஏனால் என்னுடைய எதிர்காலம் அவரோட உள்ளங்கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். என் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, என் வழிகள் அவர் வழிகள் அல்ல. ஆனால் என் வழியில் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வழியில் நாம் போகிறது தான் சாலை சிறந்தது. அதுவே ஜெயத்துக்குரிய பாதை. விசுவாசிகள் இதை கடைப்பிடிப்பில் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வழியில் கர்த்தர் காரியத்தை செய்யணும்னு ஜெபிக்காதீங்க. அவர் வழியில் நம்ம போயிடலாம். கூடுதல் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, நமக்கு அனுகூலம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் சேர்த்தது தான் இந்த வசனம். தேவன் எப்பொழுதும் ஐஸ்வர்யத்துக்கோ, இது ஐஸ்வர்யத்திலே ஒரு ஆழம் இருக்கிறது. நான் தான் சொன்னேன். 2வது இந்த பணத்துக்கோ